ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாண்டன் ரெசிபி எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபாண்டன் ரெசிபி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்குக்கு டாப்பரில் வைக்கக்கூடிய டெக்கரேஷன் தான். ஸோ இப்போ வந்துட்டு அது செய்கிறதுக்கு நம்ம 500 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். அந்த சுகரில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சோள மாவு. ஆட் பண்ணிட்ட பிறகு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு வந்துட்டு ஐசிங் சுகர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு அப்படியே ஒரு சல்லடையில் சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சல்லடையில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணின பிறகு இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துடலாம். சளிச்சு எடுத்த பிறகு இதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. நம்ம அரைச்சதை விட இன்னும் வந்துட்டு நமக்கு ஒரு ஃபைன் பவுடராக கிடைச்சிருக்கு. நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த ஐசிங் சுகர் பவுடர், ஸோ அதில் இருந்து பாதியை நம்ம எடுத்து இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து ஃபாண்டன் ரெசிபி வந்துட்டு 2 மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இதில் வந்து பாதி எடுத்து இன்னொரு பவுலில் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன். ஸோ இதுதான். ஸோ இதை வந்துட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம பெரிய பாத்திரத்தில் ஐசிங் சுகர் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு ஜெலட்டின் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்துட்டு ஜெலட்டின் இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஜெலட்டின் சாப்பிட மாட்டிங்கன்னா நான் வந்துட்டு இந்த வீடியோவில் 2 மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். அடுப்பில் இல்லை, சும்மா கீழே தான். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூம் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோம்மேட் தான். ஸோ இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டவ்வில் அப்படியே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். பட்டரும் கரையணும், லைட்டாக சூடாகணும். ரொம்ப கொதிச்சு வரணுன்றது அவசியம் இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கணும். பட்டர் நல்லா வந்துட்டு உருகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணின பிறகு கொஞ்சம் போல் தேன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை. ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஐசிங் சுகர் பவுடர் வந்துட்டு அப்படியே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போக போக பார்ப்பீங்க. ஸோ இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ராங்கான கன்சிஸ்டன்சி தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் போல் அந்த சுகர் பவுடர், ஐசிங் சுகர் பவுடர் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணின பிறகு நல்லா வந்துட்டு நம்ம நீட் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு போல் வந்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம பிசையணுங்க. இப்போ வந்துட்டு ஓரளவு நம்ம பிசைஞ்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு வந்துட்டு இப்படி நம்ம மூடி வைக்கணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு சுத்தமாக ஒட்டாதுங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்பிடாதீங்க. ஸோ கொஞ்சமாக நம்ம கையில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பிசைய ஆரம்பித்தோம்னா நமக்கு வந்து கையில் ஒட்டாது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்துட்டு நீட் பண்ண வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு அதை அப்படியே விட்டுடணும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம், சும்மா சாதாரணமாக தான் வைக்கணும். ஸோ வந்துட்டு இதுக்கிடையில் நம்ம ஜெலட்டின் சேர்க்காத ஃபாண்டன் ரெசிபி பார்ப்போமா? ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு
நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பவுலில் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சுகர் பவுடர், ஸோ அதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ வந்துட்டு மீதி வந்துட்டு பட்டர் இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சாதாரண தண்ணி இல்லைங்க, ஹாட் வாட்டர். ஸோ அப்போ தான் இது நல்லா வந்துட்டு கரையும். இதை வந்துட்டு நம்ம நல்லா வந்து தொடர்ந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கணும். ஸோ வந்துட்டு இங்கே பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம பவுலில் இருந்து ஒரு கப் மட்டும் எடுத்து வச்சுட்டு, ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த பட்டரை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கணும் சொன்னால. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க. இதே மாதிரி நம்ம தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் வந்துட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போவே நம்ம வந்துட்டு பிசைய ஆரம்பித்தோன்னா வந்துட்டு கையில் வந்துட்டு ரொம்ப ஒட்டும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பவுலில் உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு டிப் பண்ணி நம்ம வந்து நீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு 2 hours ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்துட்டு ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணாதது, இது வந்துட்டு ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணாதது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது வந்துட்டு நல்லா வந்து செட் ஆகிடுக்கு. நம்ம செகண்ட் பண்ணது லேட்டாக பண்ணதுனால இன்னும் செட் ஆகலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய கேக் எம் 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 வெந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் நம்ம வந்துட்டு தேவையான கலர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதாவது டாய்ஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான மாதிரி. நான் இன்றைக்கி வந்துட்டு சீக்ரெட் கட் பண்ணின பிறகு எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்க பாருங்கள். நாங்கள் என்னென்ன கலர்ஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஏதாவது ஒட்டுறதுக்கு வந்துட்டு தேவைப்படும். ஸோ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஆமாங்க, ரோஸ் தாங்க நாங்கள் செய்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 9 balls வந்துட்டு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலே செஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இப்படி ஒட்டணும்னா அழகாக வந்துட்டு ஒட்டிக்கும். ஸோ நான் வந்துட்டு ரோஸ் செஞ்சிட்ருக்கப்போ வந்துட்டு கையில் வந்துட்டு உட்காந்துக்குச்சு. ரொம்ப கோவமாயிட்டேன். ஸோ வந்துட்டு சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது யாராவது வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ எனிவே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரோஸ் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக பண்ணியாச்சு. அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி, அதாவது shivanikarthikeyan@gmail.com சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பை.